தாவீது எப்ரோனில் இருந்தபோது அவரோடு கூட வந்து சேர்ந்தவர்கள். கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யபாரத்தை தாவீதினிடமாய் திருப்ப எப்ரோனில் இருக்கிற அவனிடத்திற்கு வந்த யுத்த சன்னத்தரான தலைவரின் இலக்கமாவன. யூதா புத்திரரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து யுத்த சன்னத்தரானவர்கள் 6800 பேர். சிமியோன் புத்திரரில் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர் 7100 பேர். லேவி புத்திரரில் 4600 பேர். ஆரோன் சந்ததியாரின் அதிபதியாகிய யோயதாவும் அவனோடு இருந்த 3700 பேரும். பராக்கிரமசாலியான சாதோக் என்னும் வாலிபனும் அவன் தகப்பன் வம்சத்தாரான 22 தலைவருமே. பென்யமின் புத்திரரான சவுலின் சகோதரரில் 3000 பேர். அதுவரைக்கும் அவர்களில் மிச்சமானவர்கள் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தார்கள். எப்பிராயிம் புத்திரரில் தங்கள் பிதாக்களின் வம்சத்தில் பெயர் பெற்ற மனுஷரான பராக்கிரமசாலிகள் 20800 பேர். மனாசேயின் பாதி கோத்திரத்தில் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு வரும்படி பேர் பேராக குறிக்கப்பட்டவர்கள் 18000 பேர். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலாகாலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும். இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. செபுலோன் புத்திரரில் சகலவித யுத்த ஆயுதங்களாலும் யுத்தம் செய்கிறதற்கும் தங்கள் அணியை காத்து நிற்கிறதற்கும் பழகி வஞ்சனை செய்யாமல் யுத்தத்திற்கு போகத்தக்கவர்கள் 50000 பேர். நப்தலி புத்திரரில் 1000 தலைவர்கள் பரிசையும் ஈட்டியும் பிடித்த அவர்களோட கூட இருந்தவர்கள் 37000 பேர். தான் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்கள் 28600 பேர். ஆசேர் புத்திரரில் யுத்தத்திற்கு தேறினவர்களாய் சேவகம் பண்ண போகத்தக்கவர்கள் 40000 பேர். யோர்தானுக்கு அக்கறையான ரூபனியரிலும் காத்தியரிலும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரிலும் யுத்தம் பண்ண சகலவித ஆயுதங்களையும் தரித்தவர்கள் 120000 பேர். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லாரும் அணி அணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோட எப்ரோனுக்கு வந்தார்கள். இஸ்ரவேலில் மற்ற யாவரும் தாவீதை ராஜாவாக்குகிறதற்கு ஒருமனப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அங்கே தாவீதோட கூட 3 நாள் இருந்து போஜனபானம் பண்ணினார்கள். அவர்கள் சகோதரர் அவர்களுக்காக சகலத்தையும் ஆயத்தம் பண்ணி இருந்தார்கள். இசக்கார், செபுலோன், நப்தலியின் எல்லை மட்டும் அவர்களுக்கு சமீபமாய் இருந்தவர்களும் கழுதைகள் மேலும் ஒட்டகங்கள் மேலும் கோவேறு கழுதைகள் மேலும் மாடுகள் மேலும் தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சப்பழங்கள், திராட்சரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகிய இவைகளை வேண்டிய மட்டும் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. தாவீது எப்ரோனில் இருக்கிறார். அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனை ஆனார்கள். நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். சவுலிடமிருந்து ராஜ்யபாரத்தை தாவீதினிடத்திற்கு ஒப்புக் கொடுப்பதற்காக இவர்கள் ஆயுதங்களோடு வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. தாவீதின் மகா சேனையில் வந்து சேர்ந்தவர்களின் விவரம் வருமாறு: யூதாவின் மனுஷர் 6800 பேர், சிமியோனின் மனுஷர் 7100 பேர், லேவியின் மனுஷர் 4600 பேர், பென்யமீனின் மனுஷர் 3000 பேர், எப்ராயீமின் மனுஷர் 20800 பேர், யோர்தானின் மேற்கு பகுதியில் இருந்த மனாசேயின் மனுஷர் 18000 பேர், இசக்காரின் மனுஷர் 200 பேர், செபுலோனின் மனுஷர் 50000 பேர், நப்தலியின் மனுஷர் 38000 பேர், தானின் மனுஷர் 28600 பேர், ஆசேரின் மனுஷர் 40000 பேர், யோர்தானின் கிழக்கு பகுதியில் இருந்த மனாசேயின் மனுஷரும் காத்தின் மனுஷரும் ரூபனின் மனுஷரும் 1,20,000 பேர், மொத்தம் 3,37,110 பேர். தாவீதின் மகா சேனையின் மொத்த எண்ணிக்கை
3,37,100 மனுஷரை விட அதிகமாக உள்ளது. இசக்காரின் 200 தலைவருக்கு உட்பட்ட மனுஷர் இந்த எண்ணிக்கையில் சேர்க்கப்படவில்லை. சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் மரித்து போகிறான். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யுத்த சன்னத்தரின் தலைவர்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து சேருகிறார்கள். தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு எதிர்ப்புகள், தடைகள், பிரச்சனைகள் ஏதாவது வந்தால் அதை சந்தித்து மேற்கொள்வதற்கு யுத்த சன்னத்தரான தலைவர்கள் தாவீதோடு கூட இருக்கிறார்கள். தாவீது இக்காலத்தில் எப்ரோனில் இருக்கிறார். எப்ரோனுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் தாவீதோடு கூட வந்து சேருகிறார்கள். யூதாவின் மனுஷர் 6,800 பேரும் சிமியோனின் மனுஷர் 7,100 பேரும் மாத்திரமே தாவீதோடு சேருகிறார்கள். செபுலோன் கோத்திரத்தாரோ எப்ரோனுக்கு வெகு தூரத்தில் இருக்கிறார்கள். செபுலோன், ஆசேர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் ஆகியோர் யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் திரளான எண்ணிக்கையில் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து சேருகிறார்கள். தாவீதுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் வந்திருப்பதினால் அவர்களுக்கு தாவீதின் மீது பிரியம் குறைவாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் வந்திருந்தாலும் அந்த கோத்திரங்களில் மீதமுள்ளவர்கள் தாவீதுக்கு அருகாமையிலேயே இருக்கிறார்கள். ஆகையினால் தாவீதுக்கு எப்போது உதவி தேவைப்பட்டாலும் அவர்கள் உடனே தாவீதோடு கூட வந்து சேர்ந்து கொள்வார்கள். லேவியரும் ஆசாரியரும் தாவீதோடு கூட வருகிறார்கள். இவர்கள் இந்த வசன பகுதியில் ஆரோன் சந்ததியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தாவீதுக்காக யுத்தம் பண்ணவும் கர்த்தருக்காக ஜெபம் பண்ணவும் ஆயத்தமாயிருக்கிறார்கள். கர்த்தர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை ஆரோன் சந்ததியார் அறிந்திருக்கிறார்கள். சவுல் உயிரோடு இருந்த வரையிலும் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தார். தாவீதை கொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்ணினார். சவுல் மரித்து போன பின்பு சவுலின் சகோதரரில் 3000 பேர் இப்போது தாவீதினிடத்தில் வருகிறார்கள். இவர்கள் இதுவரையிலும் சவுலின் குடும்பத்தை காப்பாற்ற பார்த்தவர்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் தாவீதினிடத்தில் வந்திருக்கிறார்கள். தாவீதோடு கூட வந்திருக்கிறவர்கள் பராக்கிரமசாலிகளாகிய யுத்த வீரர்கள். இவர்கள் யுத்தத்திற்கு தேறினவர்கள். இவர்கள் எல்லோரும் யுத்த மனுஷர்கள். இவர்கள் அணி அணியாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இசக்கார் கோத்திரத்தாரில் 200 பேர் மாத்திரமே தாவீதினிடத்தில் வந்திருக்கிறார்கள். இவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் இருந்தாலும் தாவீதுக்கு நல்ல யோசனைகளை சொல்லி மிகவும் உதவியாய் இருக்கிறார்கள். இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னது என்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. இசக்கார் கோத்திரத்தாருக்கு இஸ்ரவேல் தேசத்தை பற்றியும் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியும் நன்றாய் தெரிந்திருக்கிறது. இசக்காரின் பிரபுக்கள் எல்லோருமே மிகுந்த ஞானம் உள்ளவர்கள். இசக்காரின் பிரபுக்களுக்கு எவ்வாறு ஆளுகை செய்வது என்பதும் தெரியும். மீதமுள்ள இசக்கார் கோத்திரத்தாருக்கு ஆளுகைக்கு எவ்வாறு கீழ்ப்படிவது என்பதும் தெரியும். இசக்காரின் பிரபுக்களும் தெபோராவோடு இருந்தார்கள். பாராக்கை போல இசக்கார் மனுஷரும் பள்ளத்தாக்கில கால்நடையாய் அனுப்பப்பட்டு போனார்கள். ரூபனின் பிரிவினைகளால் மூண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. நியாயாதிபதிகள் 5:15. இவர்களுடைய இருதயம் தாவீதோடு ஒருமனப்பட்டிருக்கிறது. இவர்கள் தாவீதுக்கும் சவுலுக்குமாக 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவில்லை. இவர்கள் ஒரே இருதயத்தோடும் ஒரே ஆத்மாவோடும் தாவீதோடு சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கே தாவீதோடு கூட 3 நாள் இருந்து போஜனபானம் பண்ணுகிறார்கள். 3 நாட்களுக்கு விருந்து நடைபெறுகிறது. இந்த விருந்திற்கு தின்பண்டங்களாகிய மா, அத்திப்பழ அடைகள், வற்றலான திராட்சை பழங்கள், திராட்சை ரசம், எண்ணெய், ஆடு மாடுகள் ஆகியவற்றை இஸ்ரவேல் புத்திரர்கள் கொண்டு வருகிறார்கள். தாவீதோடு கூட வந்து சேர்ந்திருக்கிறவர்களின் இருதயங்கள் ஒரே இருதயமாகவும் உத்தம இருதயமாகவும் ஒருமனப்பட்ட இருதயமாகவும் இருக்கிறது. இதனால் இஸ்ரவேலிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரத்தாரும் தாவீதினிடத்தில் வந்து அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்குகிறார்கள். எப்ரோனில் தாவீது யூதாவின் மீது ராஜ்யபாரம் பண்ணுவதை பற்றி இந்த அதிகாரத்தில் ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை.